இந்த டெட் எக்ஸாமில் லாஸ்ட்டு ஒரு 15 நாள் இருக்குது. இந்த 15 நாட்களில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது முதல்ல அந்த விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஏன்னா நிறைய பேர் நிறைய விஷயத்தை மாற்றி மாற்றி பண்ணி ஒரு கொஷினில் போச்சு 2 கொஷினில் போச்சுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு வருஷத்தை வேஸ்ட் பண்ணவங்க பல பேர் இருக்காங்க. அதனால் இந்த தப்பை திருப்பி நீங்கள் செஞ்சிடாதீங்க. முதல்ல ஸ்டாண்டர்டாக வரக்கூடிய கொஷினை முதல்ல முடிக்கணும். ஸ்டாண்டர்டாக எந்த பார்ட்லேருந்து நமக்கு கேள்வி வருதுன்னா தமிழ், ஆங்கிலம், உளவியல், மீதி நமக்கு இவிஎஸும் சரி சயின்ஸ், மேக்ஸ் இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த கேள்விகள் வரும் வராதுன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க முடியாது. என்ன கேள்விகள் வேணா வரும். அது இல்லாமல் அதோட பாடத்திட்டங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பெருசு. ஆனால் இந்த தமிழ், இங்கிலீஷ் ப்ளஸ் சைக்காலஜி இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் இவ்வளோ தான் குறுகிய அளவு தான் இருக்க போது. இந்த பாடத்திட்டத்தில் 90 கேள்விகள் வரப்போகுது. அப்போ அந்த 90 கேள்விகளில் 60 கேள்வி எப்படி பெறணும் அப்படின்றதுக்காக நம்ம லாஸ்ட் 30 நாளைக்கு முன்னாடியே ஒரு விஷயத்த சொல்லியிருப்போம். ஏன்னா நமக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நம்ம போடுறோம் டெலிகிராமில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜிக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் கொடுத்துருப்போம். பெய்டு பேட்ச் இருப்பாங்க, டெஸ்ட் பேட்ச் இருப்பாங்க. இந்த பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ டெலிகிராம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்சாக இருக்குது. இந்த செக்மெண்ட்டில் நீங்கள் எடுத்தீங்கன்னா இப்போ கூட போயிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி கூட போயிட்டு இன்றைக்கி தான் நான் டெட்டுக்கு படிக்க ஆரம்பிக்கிறேன்னா கூட சும்மா அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து நீங்கள் போட்டு பாருங்கள். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்லாம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதை இன்னும் மெருகேற்றுங்க. கொஞ்சம் வீக்கர் சப்ஜெக்டில் கொஞ்சம் இன்னும் அது எந்த தப்பு பண்ணுற கேள்வியை ஏன் தப்பு பண்ணுறனாச்சு தெரிஞ்சுக்கங்க. அதுவே போதுமானதாக இருக்கும். இவங்க 60 கேள்வி எடுக்க சொல்கிறாங்களா, நீங்கள் ஒரு 50 கேள்வி பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பண்ணுவீங்க. ஏற்கனவே பண்ணுறவங்க 60க்கு மேலே கேள்வி எடுத்துருங்க. புதுசாக படிக்கிறவங்க நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் டெலிகிராமில் இருக்கக்கூடிய ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நீங்கள் போய் எடுத்து எழுதுனீங்கன்னா இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கு தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி இது 3 சப்ஜெக்ட்டுக்கும் ஃப்ரீயாக கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாமல் சார் எங்களுக்கு வந்து இவிஎஸோட பேப்பர் வேணும், ப்ளஸ் பார்த்தோன்னா வந்து சயின்ஸ் மேக்ஸுக்கு எங்களுக்கு பேப்பர் வேணும், சோஷியல் சயின்ஸுக்கு பார்த்தோன்னா வந்து எங்களுக்கு பேப்பர் வேணும்னு சொல்லிட்டு பல பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தோன்னா வந்து இந்த பேட்ச் வந்து ஒரு 15 நாள் லாஸ்ட் 15 நாள் வந்து பார்த்தோன்னா தரலான ஐடியா வச்சுருக்கோம். இந்த பேட்ச் அதாவது இந்த சைக்காலஜி இந்த சயின்ஸ் இவிஎஸ் பேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 300 ரூபா பார்த்தோன்னா வந்து இந்த பேட்சுக்கு நான் இங்கே தர மாதிரி இருக்கும். எந்த பேப்பர் இருந்தாலும் சரி சயின்ஸ் ஏதாவது உங்களுக்கு பார்த்தோன்னா கொஷின் பேப்பர் ஃபுல் செட்டு பார்த்தோன்னா வந்து டெலிகிராமில் போட்டு கொடுத்துருவோம். ப்ளஸ் எந்தெந்த டெஸ்ட் எதில் இருக்குன்னு சொல்லிட்டு டெஸ்ட் 1 டெஸ்ட் 2 என்ன இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருவோம். நீங்கள் அந்த டெஸ்ட் பிரகாரம் நீங்கள் என்ன பண்ணுன்னா நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, படித்த விஷயத்தை வெளிக்கொண்டாடுறதுக்காக அந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் மட்டும் நீங்கள் பண்ணிட்டா போதுன்ற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு 60 கேள்விக்கு நீங்கள் எவ்வளோ கேள்வி எடுத்துடலாம், 40க்கு மேலே பார்த்தோன்னா வந்து கேள்வி எடுக்கலாம். ஏற்கனவே நம்ம சொன்ன விஷயம் என்னன்னா ஏற்கனவே எவ்வளோ கொஸ்டின் எடுப்போம், நம்ம ஏற்கனவே 60 கொஸ்டின் எடுத்துருக்க போகிறோம். இப்போ 60க்கு 40 ப்ளஸ் நம்ம கேள்வி எடுத்துட்டோன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக பார்த்தோன்னா வந்து நம்ம 100 கேள்வி வந்து போடுற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் 100 கேள்வி போட்டால் நமக்கு தேவை வந்து 82 கேள்வி தான். நம்ம என்ன பண்ண போகிறோம் 100 கேள்வி வந்து போகிற மாதிரி இருக்குது. சார் இந்த பேட்ச் எங்களுக்கு இப்போதைக்கு வேணும் சார் அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு அந்த செக்மெண்ட் என்ன விஷயம் என்ன தகவல் அந்த பேட்சில் உங்களுக்கு மெட்டீரியல் எப்படி தரப்போகிறோம் அந்த டெஸ்ட் பேட்ச் எதில் ஜாயின் பண்ணணும் எப்படி பண்ணுன்ற விஷயத்தை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தருவாங்க. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி